வணக்கம் அண்ணா, வணக்கம் அக்கா. என்னென்னா நாங்கள் வந்து கொழும்புல இருந்து வரோம். சரியா, கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரின்ட்டு உங்களுக்கு இந்த வெட்டிங்னு சொல்லி உங்களுக்காக 2 பேருக்கு சேர்த்து கிஃப்ட் கொஞ்சம் வந்திருக்கு. சரியா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்காக விஷ் பண்ணி ஒரு அழகான பொக்கே ஒன்று வந்திருக்குது. அதே மாதிரி பொண்ணுக்கும் ஒரு அழகான சாக்லேட் பொக்கே ஒன்று வந்திருக்குது. அப்போ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கிஃப்ட் வந்திருக்குது. அப்போ யார் கொடுத்து விட்டுருப்பாங்க, என்ன கிஃப்ட் வந்திருக்கு, ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. யாரெல்லாம் வெட்டிங்குக்கு வராமல் இருக்கிறாங்க, வெட்டிங்குக்கு வராத யாரோ தான் இதை கொடுத்து விட்டுருக்காங்க. அந்த ஒரு சின்ன குழு மட்டும்தான் தெரியல. என்னால் கொழும்புல இருந்தும் இருக்கலாம், இல்லாட்டி இங்கால உங்களோட ஊராகவும் இருக்கலாம், சில நேரம் ஃபாரின்ல இருந்து கூட இருக்கலாம். ஃபாரின்ல ஆரம்பிக்கிறோமா, கனடாவில், லண்டனில், கனடாவில், குவைட்லையா இருக்காங்க. யார் வந்து கொடுத்து விட்டுருப்பாங்க? சரியான பர்சனை சொல்லுங்க. யாராக இருக்கும், கூடுதலாக யாராக இருக்கும் தெரிய இல்லையா? சரி, கிஃப்ட்டுகளை தந்தவர்களை கண்டுபிடிச்சிடுவீங்களா? பாப்போம்மா. ஓகே, இது என்னவா இருக்கும்? 2 பேருமே கெஸ் பண்ணி சொல்லிட்டு தான் அதை ஓப்பன் பண்ணணும். மக்கா. சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களோட கிஃப்ட் என்னவா இருக்கும்? காதில் வச்சு பாருங்க, உள்ள குண்டனா வச்சு வளர்ந்துச்சா? சத்தம் கேட்குதா இல்லையா? சரி, ஓகே. திறந்து பார்த்துட்டு பிறகு பயப்படக்கூடாது. சரியா, பயப்பட மாட்டீங்க? சரி, இது வந்து ஒரு வீட்டில் அலங்காரம் மாதிரி மாட்டி வைக்கிற ஒரு பொருள் தான். அப்படி என்னவா இருக்கும்? வச்சா இல்லையே. சரி, ஓகே, ஓப்பன் பண்ணுங்க. பசியில் இருந்தீங்க 2 பேரும். விடிய காத்தால வெளியாகவே இப்படிலாம் விளக்கி எடுத்து இவ்வளோ பெரிய பேரங்களையெல்லாம் கொலைய விட்டு வச்சோன்னு மக்கு. ஐயோ, சரியா கண்டுபிடிச்சோன்னே ஒரு சந்தோஷம் வேணே. அவ யார் கொடுத்து விட்டுருப்பாங்க? அக்காவா? இல்லை, இங்கே இருக்க யாருமா கூட இருக்கலாம் தானே. இங்கேயே இருக்கிற யாராவதா கூட இருக்கலாம். சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்களில் கூட யாராவதா இருக்கலாம். அக்கா, மக்களை தர்றீங்க, அவ்வளோயாச்சும் குழு இருக்குமா பாப்போம், டக்குன்னு சொல்லிடுவோம்ட்டு. சரி, ஓகே. அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம்மா. என்னவா இருக்கும்? இதுவும் கொஞ்சம் ஸ்பெஷலான கிஃப்ட். இது உங்களுக்காகவே படைக்கப்பட்டது இந்த கிஃப்ட். சரியா, இது உங்களுக்காகவே படைக்கப்பட்டது. அப்படி ஒரு கிஃப்ட். ஐடியா இல்லையா? இது உங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த கிஃப்ட். இது உங்களுக்கு லைஃப் லாங் தேவைப்படும். ஸோ இப்போ இந்தியாவிலேருந்து நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி ஒரு கிஃப்ட் உண்டு. சரி, ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம்மா. ஓப்பன் பண்ணுங்க பாப்பா. 2 பேரும் ஓப்பன் பண்ணுங்க. பேக்கெட்டை ஃபுல்லாக கிழிச்சு எடுக்கணும். ரகசியமாக பார்த்துட்டு அப்படியே மூடி வைக்கணும். பிளானில் ஃபுல்லாக பேக்கெட்டை கிழிச்சு எடுக்கணும். ஓகே, உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களோட கையால் டீ போட்டு அவருக்கு கொடுக்கணும். அதை அவர் குடிச்சிட்டு கப்பை ஒரே அடியில் நொறுக்கணும். திருப்பி அடுத்த கப்பில் ஊற்றி கொடுக்கணும். அப்போ அதுக்காக வேண்டிய ஸ்பெஷலாக 2 பேருக்கும் கொடுத்து விட்ருக்கு. சரியா, அப்போ இன்றைய போனோடனே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஓகே ஓகே. இது ஆளுக்கு ஒன்று அவங்கள்ட்ட கொடுங்க. டிஷர்ட்டா? அப்படியா? டிஷர்ட்டா? என்ன மாதிரியா டிஷர்ட்? உங்களுக்கு அங்கே தான் ட்விஸ்டே வச்சுருக்குது. தெரியலையா? என்னக்கா, பாம்பை பிடிச்சி என்ன வெயிட்டே இல்லை சுத்தமா, காற்று வர்றதுக்கு. அப்படியா? சரி, பாருங்க. உங்களுக்காக கப்புள் டிஷர்ட் கொடுத்து விட்ருக்காங்க. ஜோடியாக போட்டுட்டு ஊரில் சுற்றி தெரியணும். அப்போ சரி, நாங்கள் போயிடுவோம். நிற்கிறாங்கெல்லாம் பார்க்கலாம். நாளை 2 ஒரே வரை கொலை கொண்டு போவினா பார்க்கலாம். ஓகே, அப்போ அதை விட உங்களுக்காக 2 பேருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்துட்ருக்கு. அந்த கிஃப்ட் வந்து கொடுத்தவங்க இங்கே தான் இருக்கிறாங்க. சரியா, இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்களோட கையால் தான் இந்த கிஃப்ட் வந்து இப்போ உங்களுக்கு தர போகிறாங்க. சரியா, அப்போ அது யார் கண்டுபிடிச்ச பிறகு தான் நானே ஆளை கூப்பிடுவேன். எங்கே இருக்காங்க? ஆளே காண இல்லையே. யார் எந்த கண்ணில் ஆள் யாருன்னு தெரியல. இங்கே தான் இருக்காங்க. அவங்களோட கையால் இந்த கிஃப்ட்டை வந்து கொடுக்கணுமா?
என்ன ஆளையால் பாக்குறீங்க யாரா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு டவுட் இப்ப மனதுக்குள்ள ஒருத்தருக்கு இவனா இருக்கும் பக்கத்துல இவங்களா இருக்குமோ யாரா இருக்கும் டவுட் கெஸ் பண்ணுங்க ஹெரியா கெஸ் பண்ணணும் டைம் வேற எல்லாம் பசி கொடுமே இருக்காங்க அண்ணன் ஆயிட்ட வயிறு தடவை ஐயோ பசிக்குது கெரியா முடிச்சிருப்பாங்கடா யாரா இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க இங்க இருக்க யாரோ போயா கேட்டா அப்படி சொன்னா கண்டுபிடிச்சிருக்கீங்க அவன் நான் சொல்ல மாட்டான் அப்படியெல்லாம் தேடி அவன் தேடணும் சொல்லாமலே தேடணும் கூடுதலாக யாரா இருக்கு உங்களோட கெஸிங் 2 பேருக்கும் சேர்த்து கமனாக வந்திருக்கு சரியா கூடுதலாக உங்களை சார்ந்து உங்களுக்கு நல்ல பழக்கம் நல்ல அறிமுகமானவங்க தான் கொடுத்து விட்டுருக்காங்க மாப்பிள்ளை தம்பியை தான் ரொம்ப கேட்டதாக சொன்னவங்க யாரு தங்கச்சி யார் தங்கச்சி யார் அந்த சிவப்பு சட்டை போட்ட அக்காவா இல்லை அவங்க இல்லை வேறு தெரியல அப்போ பாப்போம் என்ன யாருன்ட்டு சரி ஓகே அந்த கிஃப்டை கொடுக்குறாள் வாங்க ஒரு அடி முன்னுக்கு சரியா கிஃப்டை கொடுக்க போகிறது இவங்க தான் சரியா ஆனால் இந்த கிஃப்ட்டுக்குள்ளே இந்த கிஃப்டை யார் அனுப்பி வச்சவங்கன்னு இருக்குது சரி அது நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க பார்க்கலாம் ஓகே கொடுங்கம்மா நீங்கள் பாங்க கொடுங்க இது வந்து அம்மாவுடைய ஸ்பெஷல் கிஃப்டாம் சரியா என்னக்கா சரியா நோக்கியா இருக்கேன்னு அப்படியே முகத்தில் அப்படியே நவரசமும் தெரியுது நல்லா இருக்கா உண்மையாக சொல்லுங்க நல்லா இருக்கா அவங்க இந்த ஃபோட்டோ எல்லாம் டிக்டாக்லேயே அங்கே இருந்தெல்லாம் தேடி எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் எடுத்து உங்களுக்கு ஏன்னா உங்கள்கிட்ட கேட்கல அது டிரெக்டாக அதனால அப்படிலாம் தேடி எடுத்தா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்போ அதில் யார் கொடுத்து விட்டாலும் கேளுங்க அப்படியே விஷ் பாய் அவங்க யார் அக்காவா ஓகே நீங்கள் எதிர்பார்த்துனீங்களா அவங்களோட அக்காட்ட இருந்து இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் வருமென்னு சொல்லி கேட்கல சத்தமாக சொல்லணும் எதிர்பார்க்கல ஹாப்பியாக நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லிவிட ஆசைப்படுறீங்க அவங்களோட வந்து இந்த வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்க வந்து கூடவே இருந்து தானும் எல்லாம் செய்து உங்களோட இன்னுமே சந்தோஷமாக இருந்திருக்கணும்ன்ட்டு நினைச்சவங்களாம் பட் அவங்களோட இப்போ இங்கே கூட இல்லையே ஸோ அதனால் அவங்களோட சின்ன மறக்க முடியாத கிஃப்ட்னு சொல்லி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க அவங்க இங்கே இருந்திருந்தால் அவங்களோட கூட இருந்தால் இன்னுமே ஏதாவது பெருசாக செய்திருக்கலாம்ன்ட்டுலாம் சொல்லியிருந்தவங்க ஸோ அவங்களுக்காக நீங்கள் என்ன சொல்லிவிட போகிறீங்க தேங்க்யூ அவ்வளோதானே நீங்கள் பொண்ணு ஏதாவது சொல்லி விட்றீங்களா ஓகே அவங்க ஹாப்பியா ஷூராக ஹாப்பியா ஓகே அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் சரியா இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க